அடியேன் அஸ்மத் குருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி திருக்கச்சி நம்பிகள் அவருடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம். ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தில் வைபவத்தில் திருக்கச்சி நம்பிகளுக்கு ரொம்ப முக்கியமான இடம். சுவாமி திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருடைய ஆச்சாரியன் இல்லை, ஆனால் ஆச்சாரியனுக்கு சமமானவர். அவர் இல்லைன்னா இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜருக்கு அந்த 6 வார்த்தைகள் சொன்னது, அந்த 6 வார்த்தைகள் இல்லாவிட்டால் நம் தரிசனம் ஏது, ராமானுஜ தரிசனம் ஏது? ஒரு பிவட்டல் லிங்க் அப்படின்னு சொல்லலாம் திருக்கச்சி நம்பிகளை. சுவாமி திருக்கச்சி நம்பிகள் திருநட்சத்திரம் இன்னைக்கு, அதுவும் மாசி மிருகசீரிஷம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பராயணம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். ஸ்ரீ காஞ்சியில் வரதராஜ பெருமாளுக்கு தேவாதிராஜனுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம் சுவாமி திருக்கச்சி நம்பிகள். அது ரொம்ப பிரசித்தம், அவர் விசிறி கைங்கரிகள் பண்ணியிருந்தார்னு. ஒரு சௌமிய ஆண்டு மாசி மாதம் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சுக்லபக்ஷ தசமி வியாழக்கிழமை அவதாரம் செய்தார். கரெக்டாக இன்றைக்கி வியாழக்கிழமை. பூவிருந்த மல்லியில் வைஷ்ய குலத்தில் வீரராகவ செட்டியார் என்ற ஸ்ரீ வைஷ்ணவருக்கு பிறந்த 4 மகன்களில் இவர் ஒருத்தர். இது இந்த ஆர்டிக்கிள் ஸ்ரீ ஊவே நாவல்பாக்கம் சுதர்சனாச்சார் பவுண்டரிபுரம் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் இருந்தபோது அங்கே கைங்கரியம் ஆராதனை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். நாவல்பாக்கம் தாத்து சுவாமியோட குமாரர், அவருடைய பெரிய திருத்தகப்பனார் ஸ்ரீ வரதர தாத்தாரிய மகாதேசிகன். நம்ம வாசுதேவா தாத்தாச்சார் யக்ஞம் சுவாமி அவரோட திருத்தகப்பனார் வரத தாத்தாரிய மகாதேசிகன். அவருடைய தம்பியோட குமாரர் சுதர்சனாச்சார். இப்போ இல்லை, அவர் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சிட்டார் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் எழுதின ஆர்டிக்கிளை அடியேன் ரீப்ரொடியூஸ் பண்ணுற இன்றைக்கி திருநட்சத்திரத்துக்காக திருக்கச்சி நம்பிகளை சேவிக்கலாம். பூவிருந்த மல்லியில் வைஷ்ய குலத்தில் பிறந்த திருக்கச்சி நம்பிகள். இவரது தாயார் பெயர் கமலா என்று தெரிகிறது. பொதுவாக தந்தையார் பெயர் தான் எங்கும் சொல்வது வழக்கம், ஆனால் சிலரை தாயாரின் பெயர் மூலம் சொல்லுவதுண்டு. எக்ஸாம்பிள் பிரஹ்லாதவனை காயாதவன் என்று வேதமே சொல்லுகிறது. கயாது என்பவனின் மகன் என்று அர்த்தம். கயாதவன். வேதத்தை பின்பற்றி நம் வேதாந்த தேசிகனும் அப்படியே கயாது சுதன் என்று அவரை அபிதிஸ்தவத்தில் குறிப்பிடுகிறார். அதுபோல் நம்பிகளோட தனியனில் கமலாபதி நந்தனம் அப்படின்னு நம்ம சேவிச்சோம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம். இதற்கு பல அர்த்தங்கள் சொல்வதுண்டு, இதுவும் ஒரு அர்த்தம். திருக்கச்சி நம்பிகள் இள வயதிலேயே பற்றற்று இருந்தார், பக்தியுடன் இருந்தார். தன்னுடைய குலத்தொழிலான அந்த செட்டியார் வியாபாரம் செய்யவில்லை அவர். அதனால் அவர் அப்பாவுக்கு ஒரு அசாத்திய கோபம். அவர் பொருளீட்ட சொன்னார், வியாபாரத்தில் உட்காரு, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னார். அதை இவர் செய்யாமல் இருக்க அவர் கோபித்து கொண்டார். இவருடைய நிலையை பார்த்து அவர் தாயார் அவருடைய உள்ளத்தை புரிந்து அவருடைய பக்தியை புரிந்து, அம்மா கொஞ்சம் பொருளை கையில் கொடுத்து, இப்போ அப்பா கிட்ட கொடு, நீயே சம்பாதிச்சுதா சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆனால் அது நம்பிகளுக்கு ஒப்பவில்லை. அவர் தன் கிரகத்தை விட்டு வெளியேறினார் அதனால் என்பது சரித்திரம். இவருடைய இயற்பெயர் பற்றி பல கருத்துகள் உண்டு. காஞ்சி முனி, காஞ்சி பூர்ணர், திருக்கச்சி நம்பி என்றெல்லாம் பிரசித்தமானார்.
திருமழிசை ஆழ்வாரின் அருள் பெற்று பார்கவ பிரியர் என்றும் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவார். பெரிய நம்பிகளின் சிஷ்யர் இவர் என்பதை சுவாமி தேசிகன் குரு பரம்பரையில் சாதிக்கிறார். முதல்ல பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கின்றார். பின்னர் தேவப்பெருமாள் விருப்பப்படி திரு ஆலவட்டம் விசிறி கைங்கரியத்தை விசேஷமாக செய்து வந்தார். இன்றைக்கும் தேவப்பெருமாள் சந்நிதியில் விசிறி கைங்கரியம் ரொம்ப விசேஷம். திருவாலவட்டம் திருக்கச்சி நம்பிகள் என்றே சொல்வர். அதை பெருமாள் இவருடன் வார்த்தை சொல்லும் அளவு, பேசும் அளவு திருக்கச்சி நம்பிகளுக்கு சுவாமிக்கு பெருமாளுக்கு நெருக்கமான ஒரு பக்தராக, தொண்டராக, பிரீத்தியோடு இருந்தார். அவ்வளோ பிடிக்குமா அப்போ தேவராஜ பெருமாளுக்கு திருக்கச்சி நம்பிகள். அவரோட பேசுவார், அளவலாவார். அதனால் எல்லா பெரிய மகான்களும் ஆச்சாரியர்களும் அவர்களுடைய பகுமானமும் அவர்களுடைய அன்பையும் பெற்றிருந்தார், மதிப்பை பெற்றிருந்தார். குறிப்பாக நம்ம ராமானுஜர் தம் ஆச்சாரியனுக்கு சமமாக இவரை கருதி இருந்தார். ராமானுஜர் அப்போ ஒரு டீனேஜ் பாய். அந்த யாதவ பிரகாஷர்கிட்ட படிக்கும்போது திருக்கச்சி நம்பிகள் பரிச்சயம். ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜர் அந்த சின்ன வயசில் இவரை பார்த்ததும், இவருடைய அந்த அதி ஆச்சரியமான தேஜஸான திருவுருவத்தை பார்த்ததும் அப்படியே விழுந்து சேவிச்சாராம். உடனே இவர் தடுத்து விட்டார். பக்தியின் பெயரில் வர்ணாசிரம தர்மங்களை மீறக்கூடாது என்று திருக்கச்சி நம்பிகள் அவரை அனுமதிக்கவில்லை. தண்டவத் பிரணாமம் பண்ண. ஏன்னா அது ஆள வந்தார் திருவுள்ளம் இல்லை என்று அவர் சாதித்தாராம். வர்ணாசிரம தர்மங்களுக்கு முறைப்படி வணக்கம் செலுத்த வேண்டும். ஆனாலும் பாகவதர்கள் யாராயினும் போற்றப்பட வேண்டியவர் என்ற ஆழ்வாரின் திருவுள்ளப்படி எல்லாரும் இவரை போற்றி மதித்து நடந்து கொண்டனர். கொடுமின் கொன்மின்கிறார் தொண்டரைப்படி ஆழ்வார். அவகிட்டேருந்து கற்றுக்கணும், அவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் பாகவதர்கள் எல்லாருக்கும். இவர் ஸ்ரீ ராமானுஜருக்காக பேரருளாளிடம் ராமானுஜர் போய் இவர்கிட்ட எனக்கு சந்தேகம், சில டவுட் இருக்குது, நீர் தான் பேரருளாளிடம் அளவலாக வரமே, வார்த்தை சொல்லும் அளவு நெருக்கமான தொண்டராக இருக்கிறீரே, அதனால் அவர்கிட்ட என் மனசில் இருக்கிற கேள்விக்கு பதில் வேணும்னு கேட்டார். ஆனால் இவர் கேள்வி என்னன்னு சொல்லலை திருக்கச்சி நம்பிகளுக்கு. அவர் அன்று இரவு திருவாலவட்ட கைங்கரியம், விசிறி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டிருக்கார். பேரருளாளன் 6 வார்த்தைகள் அருளி செய்ய அதை அப்படியே ஸ்ரீ ராமானுஜரிடம் வந்து சொன்னாராம். அது என்ன 6 வார்த்தை அப்படின்னு. அதன் மூலம் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான பங்கு ஒன்றை வகிக்கிறார் திருக்கச்சி நம்பி. பேரருளாள பெருமான் அருளிய அந்த 6 வார்த்தைகள்: அகமேவ பரத்வம், ஸ்ரீயப்பதியான நானே பரம்பொருள், தர்ஷனம் பேதமேவச்ச, பேதம்தான் தத்துவம், ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றல்ல, பேதம் தர்ஷனம் பேதமேவச்ச, பிரபத்தியே உபாயம் மோட்சம் பெறுவதற்கு, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம ஸ்மிருதி தேவையில்லை, இறுதியில் பெருமானை பற்றிய நினைவை பெருமாளே அளிப்பான், நாம் அதற்காக பிரயத்தனப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, உடல் விடுமளவில் மோட்சம், தேகாவசானத்தில் மோட்சம், இந்த சரீரம் விழும்போது மோட்சம் உண்டு என பிரபத்தி உபாயம், பிரபத்தி பண்ணவனுக்கு. அடுத்தது பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கவும் என்று இந்த 6, அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்த கேள்விகள். ஸ்ரீயப்பதியான அகமேவ பரத்வம், 2வது பேதம்தான் தத்துவம், ஜீவனும் பரமாத்மாவும் வேறு வேறு ஒன்றல்ல என்பது தத்துவம், பிரபத்தியே உபாயம் மோட்சம் பெறுவதற்கு 3வது, 4வது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், உடல் விட்டு அந்த மரணிக்கும் சமயத்தில் அவனுடைய ஸ்மிருதி, கடைசி கால நினைவு, அந்திம ஸ்மரணம், அவனை பற்றி அது தேவையில்லை, இருந்தா வஸ்தி தான், தேவையில்லை, அதை பெருமாளே அளிப்பான். ஏன்னா மோட்சம் பண்ணி இதை பிரபத்தி பண்ணியாச்சு. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு வராக பெருமாள் வராகச்சர்ம ஸ்லோகத்தில் பூமி பிராட்டிக்கு அஷ்யூர் பண்ணுறான். நாம் அதற்காக பிரயத்னப்பட வேண்டியதில்லை. 5வது உடல் விடுமளவில் மோட்சம்,
இந்த சரீரம் விட்டதும் தேகாவசானம் மோட்சம். 6வது, பெரிய நம்பிகளை ஆசிரயிக்கவும் என்ற 6 வார்த்தைகள் இல்லைன்னா நமக்கு அந்த தரிசனம், ராமானுஜருக்கு கொடுத்த அந்த தரிசனம், ராமானுஜ தரிசனம் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம். இவர் தேவராஜ அஷ்டகம் என்னும் சிறு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். குழந்தைகளுக்கு முதலில் அதான் சொல்லி கொடுப்பார். அவ்வளவு எளிமையானது. முதல் ஸ்லோகம் பாருங்க. நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமன் அம்புஜலோச்சன சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹர அச்சுத. நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமன் அம்புஜலோச்சன சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹர அச்சுத. அளவற்ற பெருமை கொண்ட சுவாமி திருக்கச்சி நம்பிகள் அவருடைய வைபவத்தை ஏதோ எத்கிஞ்சித் ஓரளவு சொல்ல முடிஞ்சது. பெருமானிடம் நேரே பேசுபவர் பெருமையை நம்ம எப்படி பேசுறது, என்னென்ன பேசுறது? எங்குமுடன் கண்ணன் என்ற பிரகலாதனுக்காக பெருமாள் தூணில் தோன்றவில்லையனா இன்னைக்கு யார் அவரை மதிப்பார்? அதே போல் அன்று பேரருளாளன் இவர் மூலம் அந்த 6 வார்த்தைகளை பேசாமல் இருந்திருந்தால் இன்று பெருமாளை பற்றி யாருமே பேசாமல் போயிருப்பரே. இந்த அரிய வார்த்தைகளின் சரியான பொருளை எம்பெருமானார் திருவுள்ளப்படி அறிய வேண்டும். அதற்கு நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்திகள் நமக்கு கை கொடுக்கும். அதை பற்றி விரிவாக ஆச்சாரியர்களிடம் ஆச்சாரியமுகேன கேட்டறிவது நல்லது. மறுவாரும் திருமல்லி வாழ வந்தோன் வாழியே, மாசி மிருகசீரிஷத்தில் வந்துதித்தான் வாழியே, அருளாளருடன் மொழி சொல் அதிசயத்தோன் வாழியே, 6 மொழி புதூரர்க்கு அளித்த பிரான் வாழியே, திருவாலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே, தேவராஜ அஷ்டகத்தை செய்தவன் வாழியே, தெருளாரும் ஆளவந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பி 2 திருவடிகள் வாழியே. சுவாமியோட வாழ்த்திருநாமம் அடியன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.